ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிட் 6ங்க. அதுலேருந்து நமக்கு எத்தனை கொஷின் கேட்பாங்க? 20 கொஷின் கேட்பாங்க. டாபிக் பாருங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியலின் இயக்கங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020லேருந்து 2026 வரைக்கும் கேட்ட கொஷின் பேங்கோட புக்கு தாங்க இது. இவங்க டாபிக் வைஸ் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் ஹையஸ்ட் கொஷின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 299. இவ்வளோ கொஷின் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா திருக்குறள்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம திருக்குறளில் என்னென்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாங்களா குயிக்காக? வாங்க பார்த்துடலாம். பின்வருவனவற்றுள் வாய்மை என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாய்மைனாலே உண்மைதாங்க. சரிங்களா? அதுக்கான திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அதாவது தீமை விளைவிக்காத எந்த ஒரு சொல்லுமே நல்ல சொல்லுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், திருக்குறளில் மொத்தம் இந்த வாய்மை அதிகாரத்தில் 10 திருக்குறள் இருக்குதுங்களா? அதில் 9 திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா தீமையான சொற்களை சொல்லக்கூடாது, பொய் கூறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு திருக்குறளில் மட்டும் பொய் கூறலாம். அது எந்த மாதிரி இடத்துல அப்படின்னா நன்மை பயக்கும் எனில். வாங்க திருக்குறளில் பார்த்தலாம். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில். சரிங்களா? ஒரு இடத்துல நன்மை பயக்கும்னா அந்த இடத்துல போய் கூறலாம் அப்படின்னு ஒரே ஒரு திருக்குறளில் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கான சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா தீமை இல்லாத சூழல் நன்மை பயக்கும் எனில் 2 4. இது 2 தான் சரி. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வளர்ந்தரு நாடு. இத்திருக்குறளில் நாடா வளர்த்தன என்பதற்கு சரியான பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விளக்கம் பார்த்தீங்கன்னா, பிற நாடுகளின் உதவியை வேண்டாது நமக்கு வேண்டிய பொருட்களும் நமக்கு வேண்டிய பொருள் வளங்களை எல்லாம் தம்மகத்தே கொண்டனவாகும். சரிங்களா? மற்ற நாடை எதுவும் எதிர்பார்க்காம நமக்கு வேண்டிய பொருட்களை நம்மிடத்துலேயே வைக்கிறது தான் சரியான நாடு, சிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கான சரியான பதில் 2 மட்டும், ஆப்ஷன் பி. அடுத்த திருக்குறள் பாருங்கள், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச திருக்குறள் தான். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குறட்பாவில் மனித உறவுகள் இனிமையானதாக திகழ வலியுறுத்தப்படும் பண்பு எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இருத்தல் தான். சரிங்களா? பயன்படுத்தாமல், ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து இங்கே பாருங்கள், யாருடைய வறுமை நினைக்கப்படும் என்று வள்ளுவர் கூறுகிறார். யாருடைய வறுமை அச்சோ இவங்க வறுமையாக இருக்காங்களேன்னு கவலைப்படுவாங்க அப்படின்னா, அதாவது பொறாமை இல்லாதவங்களுடைய வறுமை தான். இங்கே பாருங்கள், அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்தில் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதாவது ஆக்கம் அப்படிங்கிறது செல்வம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் அப்படின்னா பொறாமை உடையவங்களுடைய செல்வமும், செவ்வியான் அப்படிங்கிறது பொறாமையற்ற செம்மையான, சரிங்களா, செம்மையாக இருப்பவர்களுடைய வறுமையும் ஆராய்ந்து பார்க்கப்படும். அப்போது பொறாமை இல்லாதவங்க அப்படிங்கும்போது நமக்கு நேர்மையானவர்கள் அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரி. சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், ஐயோ என்று பிறர் வருந்தும் அளவிற்கு துன்பம் செய்யக்கூடாது, மறந்தும் செய்துவிட்டால் வள்ளுவர் கூறுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் அப்படி செய்யாமல் இருப்பது நல்லது. அதான் சரி. ஆப்ஷன் பி தான் சரி. இந்த கொஷின் பாருங்களேன், திருக்குறளின் வேறு பெயர்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுக்கு வாயுரை வாழ்த்து தான் சரிங்க. நமக்கு புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நூல்வெளின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றின வேறு பெயர்கள், திருவள்ளுவர் பற்றின வேறு பெயர்கள் மற்றும் பல தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் 9th புக்கில் பாருங்கள், முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு திருக்குறளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு டைம் இருக்காது. அதுக்காக தான் இவ்வளோ வேகமாக போகிறது. அடுத்து இங்கே பாருங்கள், திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஏரியல். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இங்கே பாருங்கள், ஜெர்மனி, லத்தீன், பிரெஞ்சு, ஆங்கிலம். இப்போ தான் பார்த்தோம், பிரெஞ்சில் யார் மொழிபெயர்த்தது? ஏரியல். அப்போ இது வராது, தப்பு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க யார் அப்படின்னா ஜியு போப். சரிங்களா? அதே மாதிரி லத்தீனில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள் இதில் படிக்கிறத விட நான் திருக்குறள் புக்கிலே படித்து காமிக்கிறேன் பாருங்கள். மனத்து உளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உளது ஆகும் அறிவு. அதாவது அறிவு ஒருவனது மனத்தில் உள்ளது போல காட்டினாலும் அவன் சேர்ந்த இனத்தை ஒட்டியதாகவே
இருக்கும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதை விட அவனோட இனத்தை மாதிரி தான் அவனும் இருப்பான். உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருக்குறள் உணர்த்தும் செய்தியை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், 2வது பாருங்கள், மனதறிவு போலவே என்றாலும் இனத்தறிவாதலே இறுதி. அப்படின்னா நமக்கு இந்த 2வது தான் சரி. ஆப்ஷன் ஏ 2 மட்டும். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த டேஷ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷை வந்து நம்ம சரியாக ஃபில் பண்ணணும். என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. அதாவது மனத்தூய்மை கொண்டவர்கள் துன்பத்தில் உதவியவர்கள் நட்பை மறவாதிருத்தல் சிறந்தது. சரிங்களா? நல்லவங்களோட நட்பையும் துன்பத்தில் உதவுங்களோட நட்பையும் நம்ம கடைசி வரைக்கும் மறக்காமல் இருக்கணுங்க. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். திருக்குறளின் அதிகாரங்களை வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகாரத்தை நமக்கு நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் இது போட முடியும். வாங்க பார்த்தலாம். அன்புடைமை பார்த்திங்கன்னா 8வது அதிகாரம். இனியவை கூறல் வந்து 10வது அதிகாரம். ஒழுக்கமுடைமை பார்த்திங்கன்னா 14வது அதிகாரம். அருளுடைமை 25வது அதிகாரம். அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏ 1, 4, 3, 2 இதா சரி. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள். திருவள்ளுவர் காட்டும் அரசனை பற்றி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீரமிக்கவராகவும் குடிமக்களை காத்து, ஒரு நிமிஷம் இருங்க, குடிமக்களை காத்து குற்றம் களைபவராகவும் திகழ்வான். சரிங்களா? அதுக்கான காரணம் பாருங்கள். கடுமையான சொற்கள் வசைமொழிகளை கூட பொதுநலன் பொறுத்து கொள்ளுதல் தன்மையுடையவராக அரசன் இருக்க வேண்டும். இது 2மே சரி. ஆனால் இதுக்கான காரணம் இது இல்லை. சரிங்களா? அப்போனா இது என்ன வருங்க? ஆப்ஷன் டி. அதாவது கூற்று சரி. கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி. மற்றும் காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. சரிங்களா? அடுத்த கேள்வியை பார்த்துடலாங்களா? இது வந்து விருந்தோம்பல் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நம்ம சரியாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? கூட்டு என்ன கொடுத்துருக்காங்க? விருந்தோம்பல் என்பது விருந்தினரை புறம் தருதல். ஓகேங்களா? விருந்தினர் என்பார் உற்ற உறவினர் அல்ல. அவங்க வந்து சொந்தக்காரங்க இல்லை. எதிர்பாராமல் பசியால் இல்லம் நோக்கி வருபவர். ஸோ இது 2மே சரிதான். கூற்று மற்றும் காரணம் சரி. மற்றும் கூற்றுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏவிற்கு சரியான விளக்கமாகும். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள். இது வந்து இல்லறவியல்னா என்ன? இதில் வந்து பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு 2, 4 தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. 2ன்னா அரசியலுங்கிறது பகை தெரிந்தறிதல். அரசியலுங்கிறது பகை தெரிந்தறிதல் கிடையாது. அதனால் இது தப்பு. அடுத்து இங்கே பாருங்கள். களவியல் அப்படிங்கிறது தனிப்பட்டவர் மிகுதி. ஸோ இது 2ம் தான் நமக்கு வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரி. அடுத்து இங்கே பாருங்கள். பேதையாரின் தொழில்களை குறள் வழி வரிசைப்படுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. வெட்கப்படாமை 4th ஒன் தான் ஃபஸ்ட்டாக வரும் நமக்கு. அடுத்து ஆராயாமை. சரிங்களா? அடுத்து வந்து அன்பின்மை. அடுத்து வந்து போற்றாண்மை. இது இந்த ஆர்டரில் தான் வந்து பேதையாருங்க அப்படிங்கிற வரிசையில் நமக்கு வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரி. இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம கன்டினியூ பண்ணலாம். சரிங்களா? நன்றி.